பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான ரொம்ப டெத்தான ஒரு சத்தியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு திங்க் பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ கொடுத்திருப்போம், ஒரு செய்தி கொடுத்திருப்பேன். அந்த செய்தியில அந்த சபை கூடி வருதலை முக்கியத்துவப்படுத்தி, சபை கூடி வருதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், கண்டிப்பா நம்ம கூடணும், அந்த கூடுகையின் மூலியமாக கடவுள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து நான் விளக்கியிருப்பேன். அதுல ஒரு தம்பி கூட மக்கள் வீட்டுல சாவே விழுந்தா கூட சபைக்கு வரணும், ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கதையா சொல்லி இந்த மாதிரி பேசுற விஷயத்த நம்ம தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுல வீடியோ போட்டிருப்போம். நிச்சயமாக அது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு போதனையை நம்ம என்னைக்குமே செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, கடவுள் இன்றைக்கு நம்மோடு கூட யாரெல்லாம் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டீங்களே சொந்த ரட்சகரா, உங்களை தேவனுடைய ஆலயமாக மாற்றி உங்களுக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார், எப்போதும் வாசம் செய்கிறார். அவர் சொல்றாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அப்ப எப்போதும் தேவன் உங்களுடைய இருதயங்களிலே அவர் வாசமாய் இருக்கிறார், உங்களை தம்முடைய ஆலயமாக கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடியால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினால் நீங்கள் உங்களை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். எப்படி ஒரு தேவனுடைய ஆலயத்துல எப்போதும் துதி ஸ்தோத்திரங்கள் நிரம்பி இருக்குமோ, ஆராதனைகள் நிரம்பி இருக்கிறோமோ, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற பட்சத்துல உங்களுக்குள்ள எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துகிற இடமாகவே இந்த சரீரம் மாறி போக வேண்டும். அதனாலதான் வேதம் இப்படி சொல்லுகிறது, உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. இதுக்கு இந்த வீடியோவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்ஸை என்னால் வாசிக்க முடிஞ்சிச்சு. நல்ல கேள்விதான் ஒரு சிலர் கேட்டுக்கிறாங்க. அதுல என்னன்னா, கடவுள் சர்வ வியாபியாக இருக்கிறாரே பிரதர், அப்ப நான் ஒரு இடத்துல நான் இருப்பேங்கிற மாதிரியும் பேசுறாரு. நீங்க மத்தேயு புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கும் போது, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே ஒருமனப்படுகிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இந்த வசனம் முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனம் இயேசு கடவுள் என்பதை ஆணித்தரமாக சுட்டி காட்டுகிற ஒரு வசனம். இந்த வசனத்தை கடவுள் தவிர வேற யாருமே சொல்ல முடியாது. 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால எங்க நீங்க கூடுறீங்களோ, எங்க ஒருமனப்படுறீங்களோ அங்கே நான் இருக்கிறேன். இது கடவுள் மட்டுமே சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா சிலர் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக அவங்க பார்க்கறது இல்லை. இந்த வசனம் பர்டிகுலர், இந்த வசனம் இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை நமக்கு ஆணித்தரமாக காட்டுகிற ஒரு வசனம் இந்த வசனம். சரி, ரைட். இப்ப தேவன் சர்வ வியாபியாக இருக்கிறார். தேவனுடைய மாறாத, பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு 4 முக்கியமான பண்புகள் உண்டு. அதுல என்னன்னா, நாம எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளும், தேவனால் படைக்கப்பட்ட எல்லாமே ஒரு இடத்திலே தான் இருக்க முடியும். ஆனா கடவுள் சர்வ வியாபியாக இருக்கிறார். காற்று கூட ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நீங்க மேல போயிட்டீங்கன்னா அங்க காற்று கிடையாது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, இதுக்கு மேல அது வர முடியாது அப்படின்னு இருக்குது. ஆனா இறைவன் அப்படிப்பட்டவர் அல்ல, சர்வ வியாபியாக எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் 2வது சர்வ ஞானியாக அவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் எல்லா அறிவும் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஆனா கடவுள் சர்வ ஞானி, எல்லா இடத்திலும் இருக்கிற எல்லா காரியத்தையும் அறிந்தவராக அவர் இருக்கிறார். அவர் நித்தியமானவராக இருக்கிறார். 4வதாக அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். இந்த 4 பண்புகள் தான் பாத்தீங்கன்னா தேவனுடைய மாறாத, பகிர்ந்து கொள்ள முடியாத பண்புகளாக இருக்கிறது. அதுல தேவன் சர்வ வியாபியா இருக்கிறார் என்பது ஒரு மகத்தான சத்தியம் தான். அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் எப்போதுமே நமக்குள்ளதான் இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, நாம ஏதாவது தவறு செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். எனக்குள்ள இருந்து அவர் துக்கப்படுகிறார். எப்போதும் அவர் விலகி போகிறது இல்லை. பழைய ஏற்பாட்டுல தான் பாத்தீங்கன்னா ஆவியானவர் இறங்கி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செஞ்சுட்டு மறுபடியும் கடந்து போயிடுவார். சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்குறத பாக்குறோம், கிதியோன் மேல ஆவியானவர் இறங்குறத பாக்குறோம், தாவீது மேல ஆவியானவர் இறங்குறத பாக்குறோம். இப்படி ஆவியானவர் இறங்கி செய்ய வேண்டிய விஷயத்தை செய்து கொண்டு என்ன செய்வாரு, போயிடுவாரு. ஆனா புதிய ஏற்பாட்டு சத்தியம் நமக்கு போதிக்கிறது என்னன்னா, சபை எடுத்துக்கொள்ளும் நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் சபையில இருக்கிறார். சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினராகிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இதில் நுட்பமா புரிஞ்சுக்கணும். சபை நடுவிலும் தேவன் இருக்கிறார் என்பது சத்தியம்தான். அதே சமயத்துல கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் தெய்வம் இருக்கிறார் என்பதும் ஒரு ஆணித்தரமான, மறுக்க முடியாத சத்தியமா இருக்கிறது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? எல்லா இடங்களிலும் இருக்கிறாருங்கிறீங்க. அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எந்த இடத்துல ஒருமனப்படுறீங்களோ அங்கே நான் இருக்கிறேங்கிறாரு. இது என்ன அர்த்தம்? இது என்னன்னா, ஒரு முக்கியப்படுத்துகிற ஒரு தன்மையை தேவன் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஆசீர்வதிக்கிற ஒரு விஷயத்தை குறித்து பேசுகிற ஒரு சத்தியம் தான் இது.
எல்லா இடங்களிலும் தெய்வம் இருக்கிறார் என்பது உண்மைதான். இது இயேசு கிறிஸ்து குறிப்பிடுற வசனம். நீங்க பழைய ஏற்பாட்டிலே பாருங்களேன், ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்குறார். எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கிட்டு ஏதேன் தோட்டத்துல மனிதர்களை படைத்துட்டு சாயங்கால வேளையிலே உலாவி கொண்டிருந்தார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஒட்டுமொத்த உலகத்துக்குமான எல்லா இடங்களிலும் இருக்கிற கடவுள் ஏதேன் தோட்டத்திலே உலாவினார் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டிலும் இந்த மாதிரியான வசனங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இன்னொரு வசனம் ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தர் சொல்லுவாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்கிறார். அப்ப எல்லா இடங்களிலும் கடவுள் இருக்கிறாரு. அது என்ன, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த இடத்துல நான் இறங்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்னா அது என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலும் இதே போன்ற வசனங்கள் உள்ளது. புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து இதே போன்ற வசனத்தை பயன்படுத்துகிறார். இந்த ரெண்டுமே சத்தியம்தான். தேவன் சர்வ வியாபியாக எல்லா இடங்களிலும் இருக்கிறாரா? ஆம், எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அதே சமயத்துல நான் இறங்கி ஆசீர்வதிப்பேன், நான் அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிலாம் சொல்றதுனுடைய வார்த்தை என்னன்னா, அது ஒரு சிறப்பு மிகுந்த வார்த்தை. ஒரு சிறப்பாக தேவன் அந்த இடத்திலே இறங்கி செயல்படுகிற விஷயத்தை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம் தான் அது. இப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப இந்த சூரியனை பார்க்கிறோம், பூமி முழுக்கவும் என்ன செய்யுது? வெளிச்சத்தை கொடுக்குது. எல்லா இடங்களிலும் பூமி மேல இந்த சூரிய ஒளி படுது. ஆனா நீங்க ஒரு பூத கண்ணாடி எடுத்து அந்த சூரியனுக்கு நேரா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீட்டினீங்கன்னா பாத்தீங்கன்னா, அந்த சூரிய ஒளி ஒரு குவியலாக ஒரு இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா படும். கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப காய்ந்த ஒரு பொருளாக இருந்தால் தீ பிடித்து விடும். ஒரு தீக்குச்சி எடுத்து அந்த பூத கண்ணாடியை வச்சு நீங்க பாருங்களேன், கரெக்டா போக்கஸ் பண்ணுங்களேன், அந்த குச்சி கொஞ்ச நேரத்தை தீ பிடிச்சிடும். அதுதான் சிறப்பு மிக்க விஷயம். அதே போலதான் இயேசுவும் சொல்கிறார், 2 அல்லது 3 பேர் என் நாமத்துல எந்த இடத்துல அவங்க கூடி ஒருமனப்படுறாங்களோ நான் அங்க இருக்கிறேன் அப்படிங்கிறது சிறப்பு மிகுந்த ஒரு வார்த்தை. சூரியன் எல்லா இடங்களிலும் உதிக்கிறது, எல்லா இடங்களிலும் அதனுடைய கதிரொளி படுகிறது என்பது உண்மையாக இருந்தாலும், சிறப்பாக ஒரு பூத கண்ணாடி வைக்கும் போது ஒரு அடர்த்தியான ஒரு சுடர் அங்கே தோன்றி என்ன செய்து ஒரு பெரிய கிரியை செய்வது போல, கடவுளும் எல்லா இடங்களில் இருந்தாலும் குறிப்பிட்டு ஒரு இடத்திலே அவர் என்ன செய்யறாரு? போக்கஸ் பண்ணி செயல்படுகிற விஷயத்தை தான் நான் இறங்கி ஆசீர்வதிப்பேன் என்று பழைய ஏற்பாட்டிலே சொன்ன வசனம். ஏதேன் தோட்டத்தில் அவர் உலாவின விஷயம், இன்னும் பல இடங்களிலே கர்த்தர் இறங்கி சீனாய் மலையிலே இறங்கி கிரியை செய்கிற விஷயம் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அதே சமயத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் அவர் இறங்கி கிரியை செய்கிறார். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் பேசுகிறார். அப்ப இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்பது உண்மைதான். எல்லா இடங்களிலும் இருக்கிறது உண்மைன்னா என்ன அர்த்தம்? நம்ம பல்லு தேய்க்கும் போதும் உள்ள இருக்கிறாரா? நமக்குள்ள சாப்பிடும் போதும் நமக்குள்ள இருக்கிறாரா? ஆமா, எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறாரு. ஒரு ஆபகுக் புத்தகம் தான் நினைக்கிறேன், ஒரு வசனம் இருக்கும் 1ஆம் அதிகாரத்துல, பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அந்த வசனத்தை நிறைய பேர் என்ன செஞ்சுக்காதான், எல்லா வசனத்தையுமே புரியாம ஒரு வசனம் இருக்குன்னா அதை ஆராய்ச்சி பார்க்கணும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வசனத்தை நம்ம இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுக்க கூடாது. பாவத்தை பாராத சுத்த கண்ணர்னா அவர் பாவத்தையே பார்க்க மாட்டாரா? அப்படியே அந்த வசனம் இருக்குது. பைபிள்ல பல இடங்கள்ல அவங்க செய்த பாவத்தை பார்த்து தேவன் தண்டிக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவருக்கு முன்பாக எல்லா வெளியரங்கமா இருக்கிறது. நம்ம மறைமுகமா மனுஷனுக்கு தெரியாம செய்யற எல்லா அந்தரங்க விஷயத்தையுமே தேவன் அவருக்கு தெரியும். எல்லாம் அவருக்கு மறைவானது ஒன்று இல்லை. அதை மனிதனை மாதிரி பார்த்து ரசிக்கிறவர் இல்லை. ஆனா அவருக்கு தெரியும், அவ்வளவுதான். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளிந்திரியங்களே அவர் அறிந்திருக்கிறாராம். நம்முடைய வாயிலே சொல் பிறவாதற்கு முன்பாகவே அதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுக்கு மறைவானது என்று எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார். பாவத்தை பாராத சுத்த கண்ணர்னா என்ன அர்த்தம்? அவர் பாவத்தை சகிக்கிறவர் அல்ல, பாவத்தை ஆதரிக்கிறவர் அல்ல. அதைத்தான் அந்த வசனம், பாவத்தை பாராத சுத்த கண்ணர்னா பாவத்தை சகித்து போகிறவர் அல்ல, பாவத்தை ஆதரிக்கிறவர் அல்ல, பாவத்துக்கு விரோதமாக கடுமையான செயல்பாடுகளை செய்கிறவர் என்பதை வெளிப்படுத்தவே பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று வசனம் இருக்குது. அதனால ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு இருக்கும் போது அதை பார்க்க மாட்டாரு அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு புத்தி இருக்க போய் தான் நிறைய பேர் என்ன, கடவுள் எப்போதுமே நமக்குள்ள இருக்கிறது இல்லைங்க, அவர் என்ன சாப்பிட்ற போது நம்ம பாத்ரூம் போகும்போது இப்ப எல்லாம் இருந்துட்டு இருக்க போறாரு அப்படின்னு அவங்களுடைய குறுகிய அறிவுல சிந்திக்கிறாங்க. ஆனா நல்லா கவனிங்க, கடவுள் உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கிறார். ஓவராலா இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். கடவுள் எல்லா இடங்களில் இருக்கிறார் என்பது பொதுவான சத்தியம். அதே சமயத்துல போக்கஸா கடவுள் 2-3 பேர் கூடி ஒரு இடத்துல ஒருமனப்படும் போது அங்கே இருக்கிறார் என்று சொல்வது அவருடைய ஒரு குறிப்பிட்ட முக்கியமான நிகழ்வை குறித்து பேசுகிற ஒரு சத்தியம். 2வது, சர்ச்சில் இப்ப கூடி வரும்போது அப்படின்னு அந்த வசனம் இல்லை. நீங்க மத்தேயு புத்தகம் 18:20 எடுத்து வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க.
ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அப்ப ஒரு பாஸ்டர் சபையை கட்டி வச்சிருப்பாரு. அந்த சபையை கட்டி வச்சுக்கிட்டு வாரத்துல ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் ஆராதனை வைப்பாரு. அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. 2 அல்லது 3 எந்த இடத்துல வேணாலும் ஒருமனப்படும் போது நான் இருக்கிறேங்கிற. உங்க வீட்டுல ஒருமனப்பட்டாலும் அவர் அங்கே இருக்கிறார். சபையில ஒருமனப்பட்டாலும் அவர் அங்கே இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல ஒருமனப்பட்டாலும் கடவுள் அங்கே இருக்கிறார். அது கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குறுதி. அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம ஒரு இடத்துல கூடி ஜெபிக்கும் போது, ஒன்று கூடும் போது, 2 பேரா இருந்தாலும் ஒருமனப்படும் போது கடவுள் அந்த இடத்துல இருந்து நம்முடைய உண்மையான ஜெபத்தை அவர் கேட்கிறார், பதில் தருகிறார் நமக்கு. இதுதான் சத்தியமே ஒழிய அந்த 2 மணி நேரம் ஜெபத்துல மட்டும் கடவுள் இருக்கிறாரு, வீட்டுல எல்லாம் கடவுள் இல்ல, வீட்டுல இலவே விழுந்தாலும் சாவே விழுந்தாலும் சபைக்கு வர்றதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுலாம் ஒரு கேடுகட்ட முட்டாள்தனமான ஒரு சிந்தனை. சோ இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சத்தியத்துல கடவுள் நமக்குள்ள இருக்கிறார், எப்போது நமக்குள்ள இருக்கிறார். 2 பேர் எங்க இருந்து கூடினாலும் அங்க நான் இருக்கிறேன்னு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. சபையா கூடும்போது இருக்கிறாரா? ஆமா, அங்கேயும் இருப்பாரு. ஆனா அங்கதான் இருப்பாரு, வீட்டுல சாவு விழுந்து அங்க இருக்க மாட்டாரு, நீ சபைக்கு வந்துடணும் அப்படின்னு போதிக்கிறது ஒரு துருபதேசம். சோ அப்படிப்பட்ட உபதேசத்தை நீங்கள் நம்ப தேவையில்லை. அப்படி பயமுறுத்துகிற ஊழியர் இடத்துல நீங்க போய் அவருக்கு பயந்திருக்கவும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு தெளிவை நீங்க புரிஞ்சுக்கங்க. இயேசு கிறிஸ்துவை எப்போது விசுவாசித்தீங்களோ பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்கள் முத்திரை போடப்படுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து தங்குகிறார். நீங்க தேவராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் இருப்பார். அதுக்கப்புறம் எங்கேயும் போயிருவாரா? போக மாட்டாரு. எடுத்துக்கொள்ளப்படப்படுவது அவரோடு கூட நம்ம போயிருவோம். இந்த பூமியில அவர் நம்ம கூட இருக்கிறாரு. நாம இங்கிருந்து நம்ம அங்க போகும்போது அவரோடு கூட நம்ம போயிடுவோம். இவ்வளவுதான், சின்ன ஒரு டிஃபரெண்ட், அவ்வளவுதான். ஆனா எப்போதுமே கடவுள் நம்ம கூட இருக்கிறார். பூமியிலையும் இருப்பாரு, மறுமையில நம்ம கூட இருப்பாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.